Standard 6th term 1 social science 173 page. இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து யூனிவர்ஸ் அப்புறம் சோலார் சிஸ்டம். இப்போது பிக் பேங் தியரி பற்றி பார்க்கலாம். பிக் பேங் தியரியோட எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஸ்டார்ஸு செலஸ்டியல் பாடிஸ் எல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சு. செலஸ்டியல் பாடிஸ்னால் என்னென்னா இந்த கேலக்ஸி, ஸ்டார்ஸு, பிளானட்ஸு, காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்டியோரைட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட் இது எல்லாமே வந்து டுகெதராக தான் நம்ம செலஸ்டியல் பாடிஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து யூனிவர்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னா காஸ்மாஸ். இப்போ ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ்னால் வந்து காஸ்மாலஜி. யூனிவர்ஸில் என்னென்ன இருக்கும் அது இந்த செலஸ்டியல் பாடிஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு லைட் இயர். லைட் இயர்னால் த டிஸ்டன்ஸ் யூனிட் யூஸ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செலஸ்டியல் பாடிஸ். அது எவ்வளோனா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட்டு கேலக்ஸி. கேலக்ஸின்னு என்னென்னா ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸை ஹெல்டு பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க பிளானட்ஸு, ஸ்டார்ஸு எல்லாமே வந்து மூவ் ஆகாமல் அப்படியே ஒரே இடத்துல நிற்கும். ஸோ அது எப்படின்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து ரெண்டுத்தையும் மூவ் ஆகாமல் வைக்கிறது. நெக்ஸ்ட்டு மில்கிவே கேலக்ஸி. இந்த கேலக்ஸியில் நம்ம இருக்கிற என்ன கேலக்ஸினா மில்கிவே கேலக்ஸி. மில்கிவே கேலக்ஸி எப்போ ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்து 5 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மில்க்வே கேலக்ஸி ஃபார்ம் ஆச்சு. பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் எப்போ நடந்ததுன்னா 15 மில்லியன் இயர்ஸ் ஆகோ. பிக் பேங் எப்போன்னா 15 மில்லியன் இயர்ஸ் ஆகோ. மில்க்வே கேலக்ஸி வந்து 5 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட நியரஸ்ட் கேலக்ஸி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிளவுட்ஸ். ஸோ இன்னொரு நியரஸ்ட்னா ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. இப்போ சோலார் சிஸ்டம் பார்க்கலாம். சோலார் சிஸ்டம் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 4.5 மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சன். சன்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சன் வந்து சென்ட்ரல் சோலார் சிஸ்டம் நமக்கு தெரியுங்களா? நெக்ஸ்ட்டு அது வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அதோட மாஸ் எவ்வளோன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தோட 99.8% இந்த மாஸ் சன்னோட மாஸ் இருக்குன்றாங்க. சன்னில் என்னென்ன கேஸஸ் இருக்குன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். அப்புறம் அது வந்து செல்ஃப் லூமினஸ்னால் அதுவே வந்து லைட் கொடுக்கும். இட் இஸ் அ ஸ்டார். சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோனா 6000 டிகிரி சென்டிகிரேட். அப்புறம் சன் வந்து சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் டு என்டையர் சோலார் சிஸ்டம். நம்ம என்டையர் சோலார் சிஸ்டமுக்கும் சன் தான் வந்து லைட் அண்ட் ஹீட்டை கொடுக்குது. சன்லைட் டேக்ஸ் நம்ம எர்த்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு சன்லைட் எவ்வளோ நேரம் எடுக்குன்னா 8.3 மினிட்ஸ். அப்புறம் நம்ம எர்த்து மாதிரியே 1.3 மில்லியன் எர்த் வந்து சன்னுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளானட்ஸ். பிளானட்ஸ்னால் என்னென்னா வாண்டரர்னு அர்த்தமா. வாண்டரர்னால் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. எத்தனை பிளானட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் 8 பிளானட்ஸ் இருக்குது. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஸோ அதுக்கு என்ன க்ளூ எடுத்துக்கலாம்னா மை வெரி எந்தூசியாஸ்டிக் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நூடுல்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே நம்மளோட பிளானட்ஸ். ஸோ இப்போ இந்த 8 பிளானட்ஸில் எப்படி டிவைட் பண்ணிக்கிறாங்கன்னா 4 பிளானட்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு 4 லாஸ்ட் 4. ஃபஸ்ட்டு 4 வந்து இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அது வந்து நியரஸ்ட் டு சன். நெக்ஸ்ட்டு 4 வந்து அவுட்டர். ஸோ அது வந்து ஜோவியன் ஆர் அவுட்டர் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லா பிளானட்ஸுமே வந்து கிளாக் வைஸில் தான் சுற்றும். ஆனால் வீனஸ் அண்ட் யுரேனஸ் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸு எல்லா பிளானட்ஸும் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். பட் வீனஸ் அண்ட் யுரேனஸ் மட்டும் கிளாக் வைஸில் சுற்றும். நார்மலாக எல்லா பிளானட்ஸும் நம்ம எர்த்துமே வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்டு தான் சுற்றும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் சுற்றுறது. ஸோ இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து ஈஸ்ட்டுனா ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி போகும், கிளாக் வைஸ்னால் இப்படி போகும். ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி போகும், வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு. சாரி ஈஸ்ட் டு வெஸ்ட் இப்படி போகும். இது வந்து கிளாக் வைஸு, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ எல்லா பிளானட்ஸுமே வந்து எலிப்டிக்கல் பாத்தில் தான் போகும். அதோட ஆர்பிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல்னால் இப்படி வரும். சர்க்கிள் மாதிரி இல்லாமல் இங்கே ஃப்ளாட்டாக இருக்கும். அதை வந்து எலிப்டிக்கல் பாத்து. நெக்ஸ்ட்டு தே டு நாட் மூவ் டியூ டு கிராவிடேஷனல் புல் ஆஃப் சன். அந்த எல்லா பிளானட்ஸுமே வந்து அதோட ஆர்பிட்டில் மட்டுமே தான் சுற்றும். மற்றபடி அங்கேயே நகராது. அது எதனாலனா அந்த சன்னோட சென்டரில் இருக்க சன்னோட கிராவிடேஷனல் புல்லை தான் அது அந்த பிளானட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்கு. நான் ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் வந்து நியரர் டு சன்.
மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். அவுட்டர் ஜோவியன் பிளானட்ஸ் வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். அது எல்லாமே வந்து கேஷியஸ் ஜெயன்ட்ஸ். இந்த லாஸ்ட் 4 பிளானட்ஸும் பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஜெயன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் எங்கே இருக்குன்னா மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். இந்த மார்ஸும் இந்த ஜூபிட்டருக்கும் நடுவில் தான் வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குது. ஓகேங்களா. ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் தான் வந்து இந்த நிறையா மூவ் ஆகிற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இருக்குது. நிறையா அது வந்து மார்ஸும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெர்க்குரி தான் வந்து ஸ்மாலஸ்ட் பிளானட். அது நியரஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் டு சன். ஸ்மாலஸ்ட், நியரஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் டு சன். இல்லை ஏர் இருக்காது, வாட்டர்லெஸ், நோ அட்மாஸ்பியர். நேச்சுரல் சேட்டலைட் வந்து 0. ஸோ இது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்லையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீனஸ் வந்து ஹாட்டஸ்ட் பிளானட். அது வந்து எர்த் ட்வின்னு சொல்லுவாங்க. சேம் சைஸஸ் எர்த். இதோட லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 243 days. இதுலேயும் 0 நேச்சுரல் சேட்டலைட். இங்கேயும் நேச்சுரல் சேட்டலைட் வந்து 0. வீனஸ்லேயும் சேட்டலைட் வந்து 0. நெக்ஸ்ட்டு வீனஸ் வந்து நேம் ஆஃப்டர் லவ் அண்ட் ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. ஓகே. நெக்ஸ்ட்டு இது நம்ம மார்னிங் அண்ட் நைட் பார்க்கலாம். அதனால இதுக்கு பேர் வந்து மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார். ஆஃப்டர் மூனுக்கு அப்புறம் நமக்கு நைட் விசிபிளாக இருக்குங்களே. ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் மூன் வீனஸ் வந்து பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் அட் நைட். அப்புறம் அதோட ரன்அவே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால தான் அது வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட்டாக இருக்குன்றாங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னென்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அது ட்ராப் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால தான் வந்து அது ரொம்ப ஹாட்டஸ்ட்டாக இருக்குங்களா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எர்த்து தான் நம்ம லிவிங் பிளானட். அதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட். ஸோ ஒன்லி பிளானட் நாட் நேம்ட் ஆஃப்டர் ரோமன் டேட். எந்த ரோமன் காடுக்கு அப்புறமும் அதை வந்து நேம் பண்ணல. ஒன்லி பிளானட் தட் ஹேஸ் லைஃப். நெக்ஸ்ட்டு போலார் டயமீட்டர். இது வந்து போலார் டயமீட்டர் நார்த்து சவுத்து. ஸோ இது எவ்வளோன்னா 12,714 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இது வந்து ஈக்குவட்டோரியல் டயமீட்டர் 12,756 கிலோமீட்டர். ஸோ நம்ம எர்த்து வந்து சன்னை வந்து ரிவால்வ் பண்ணுறதுங்கள. இது சுற்றி வருது சன்னை. அந்த ரிவால்வ்ஸ் அரௌண்ட் சன். அந்த ஸ்பீட் எவ்வளோன்னா 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட். சன்னை சுற்றி வர ஸ்பீட் எவ்வளோனா 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் வந்து 3. நம்ம எர்த்துக்கு ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் வந்து 3. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் எவ்வளோனா 150 மில்லியன் கிலோமீட்டர். இந்த பாயிண்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டேட்டாவில். நெக்ஸ்ட்டு மார்ஸ் வந்து ரெட் பிளானட். ஸோ அந்தந்த பிளானட்டுக்கும் உள்ள இந்த ஃபீச்சரை வந்து யூனிக் ஃபீச்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ரெட்டாக இருக்குன்னா அங்கே வந்து அயன் ஆக்சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் இதை வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் வந்து மெர்க்குரி. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட் வந்து எம்எம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மெர்க்குரி, செகண்ட் வந்து மார்ஸ். இது ரெண்டுமே வந்து ஸ்மாலஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து தின் அட்மாஸ்பியர். மார்ஸ்னு வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட செவ்வாய் கிரகம் தான். தின் அட்மாஸ்பியர் இருக்கும், போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ஒன்று வந்து ஃபோபோஸ் அண்ட் டெய்மோஸ். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சும்மா ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ அண்ட் டெமோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஸ் தான் வந்து நம்ம நிறைய நாசாலாம் வந்து ஃபோட்டோ எடுத்து டெமோலாம் காட்டுறாங்களோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோபோஸ் அண்ட் டெமோஸ். ஸோ இப்போ 2014 வந்து 24 செப்டம்பர் மங்கள்யான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அனுப்புனாங்க. மங்கள்யான் சேட்டலைட். அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 24 செப்டம்பர் மங்கள்யானில் வந்து நம்ம அனுப்பணும் பை இஸ்ரோ. இது வந்து 4th ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் மார்ஸ் ஆஃப்டர் அதர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து க்ளூ தான். நெக்ஸ்ட்டு ஜூபிட்டரோட வந்து லார்ஜஸ்ட் பிளானட். ஓகேங்களா. நேம் வந்து கிங் ஆஃப் ரோமன் காடோட கிங்குக்கு அப்புறம் இந்த நேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து தேர்ட் பிரைட்டஸ்ட் இன் நைட் ஆஃப்டர் மூன் அண்ட் வீனஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மூன் வீனஸ்க்கு அப்புறம் தேர்ட் பிரைட்டஸ்ட் வந்து ஜூபிட்டர். அப்புறம் இது வந்து ஃபாஸ்ட் ஸ்பின்னிங், ஃபாஸ்ட் ஸ்பின் ஆகும். இது வந்து கேஸ் ஜெயண்ட் பிளானட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஜூபிட்டரை லார்ஜஸ்ட் பிளானட்டு, தேர்ட் பிரைட்டஸ்ட், ஃபாஸ்ட் ஸ்பின்னிங், கேஸ் ஜெயண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி இதில் என்னென்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சன் மாதிரி ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்கும். லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் எவ்வளோன்னா 67. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட் வந்து 67. நெக்ஸ்ட்டு சேட்டன் வந்து ரிங்டு பிளானட். நமக்கு தெரியும்ல, சேட்டன் இப்படி இருக்கும், இது சுற்றி ரிங் இருக்கும்.
ஸோ அதனால் இது வந்து ரிங்டு பிளானட் சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட், ஜூபிட்டருக்கு அப்புறம் இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். இதோட பேர் வந்து காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடச்சிது. ரிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஹியூஜ். அந்த ரிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ், ராக்ஸ் அண்ட் டஸ்ட் இருக்கும். இதில் வந்து 62 பிளானட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 67 பார்த்தோம். நெக்ஸ்ட் இதில் வந்து 62 பிளானட். 67 வந்து ஜூபிட்டரு, இதில் வந்து யுரேனஸ், சாட்டர்னில் வந்து 62. ஸோ இதோட மூணில் வந்து டைட்டன்ற மூணு தான் வந்து லார்ஜஸ்ட் மூணும் சாட்டர்ன். ஸோ சாட்டர்டே வந்து டைட்டாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சும்மா ஒரு சின்ன க்ளூ தான். ஒன்லி சாட்டர்ன் வித் கிளவுட்ஸ் அண்ட் டென்ஸ் atmosphere of இந்த டைட்டன் தான் வந்து ஒன்லி சேட்டிலைட் வித் கிளவுட்ஸ் அண்ட் டென்ஸ் அட்மாஸ்பியர் ஆஃப் மீத்தேன் அண்ட் நைட்ரஜன் இருக்குமா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாட்டர்ன் எவ்வளோன்னா லெஸ் தேன் வாட்டரை விட லெஸ்ஸாக இருக்குமா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் தட் பிளானட் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டினா என்னென்னா மாஸ் பெர் வால்யூம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும் வாட்டரை விட. ஸோ அதனால வந்து இது இதோட சைஸுக்கு இருக்கிற ஓஷனில் இதை போட்டால் வந்து இது மிதக்குமா. எதுனா சாட்டர்ன் வச்சுக்கோங்க, சாட்டர்ன். ஸோ சாட்னா உட்காந்துக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, சாட்டின் வாட்டர். ஓகேங்களா, இது ஒரு க்ளூ தான். நெக்ஸ்ட்டு யுரேனஸ் வந்து சோமர்சால்ட்டிங் பிளானட். சோமர்சால்ட்னா குட்டி கண்ணடிக்கிறது. ஸோ சோமு வந்து யூஎஸ் போயிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க, சோமு யூஎஸ். ஸோ எந்த பிளானட் வந்து சோமர்சால்ட் பண்ணோன்னா யுரேனஸ். ஓகேங்களா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டு பி டிஸ்கவர் பை ஆஸ்ட்ரானமர். ஃபஸ்ட்டு வில்லியம் ஹெர்ஷல்னு ஒரு ஆஸ்ட்ரானமர் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண பிளானட் வந்து யுரேனஸ் தானா. இது வந்து க்ரீன் இன் கலர் டியூ டு மீத்தேன். யுரேனஸில் வந்து மீத்தேன் நிறையா இருக்கும், அதனால யுரேனஸ் வந்து க்ரீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப்டர் Greek god of sky, rotates east to west like Venus. யுரேனஸும் வீனஸும் ஈஸ்ட் டு வெஸ்ட் கிளாக் வைஸ்னு அப்பயே பார்த்தோம்ல. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வீனஸ் யுரேனஸ் ரெண்டும் அஸ்ன்னு முடியுது இல்லை, அதனால் ரெண்டும் ஒன்று. எப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்டுன்னு மூவ் ஆகும். ஓகேங்களா, இதில் எவ்வளோன்னா 27 சேட்டிலைட்ஸ். இதில் வந்து டைட்டானியா தான் வந்து லார்ஜஸ்ட் மூன். டைட்டானியா யுரேனஸ். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா பஸ்ஸில் வந்து டைட்டானியா அப்படின்ற மாதிரி யுரேனஸ் டைட்டானியா, இது வந்து க்ளூ. ஸோ யுரேனஸ்க்கு என்னென்னு பார்த்தோன்னா யுரேனஸ் வந்து சோமர்சால்ட்டிங் பிளானட்டு, க்ரீன் இன் கலர், ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு பை ஆஸ்ட்ரானமர் வில்லியம் ஹெர்ஷல், க்ரீன் இன் கலர் டியூ டு மீத்தேன். யுரேனஸில் என்ன இருக்குன்னா மீத்தேன். ஓகேங்களா, நேம்ட் ஆஃப்டர் ரொட்டேட்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் லைக் வீனஸ். இதில் வந்து 27 சேட்டலைட் இருக்கும். டைட்டானியா தான் வந்து லார்ஜஸ்ட் மூன். டைட்டானியா எதோடதுன்னா யுரேனஸ். நெக்ஸ்ட்டு நெப்டியூன் வந்து கோல்டஸ்ட் பிளானட். இதோட ஃபீச்சர் என்னன்னா கோல்டஸ்ட் பிளானட். இது வந்து சன்னை விட தூரத்தில் இருக்குங்கள, லாஸ்ட் பிளானட்னால கோல்டஸ்ட் பிளானட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபார்தஸ்ட்டு ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்கும், கோல்டுனால ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நேம் வந்து ஆஃப்டர் காட் ஆஃப் சி. 14 சேட்டலைட்ஸ் இருக்குது. நெப்டியூனில் எவ்வளோன்னா 14 சேட்டலைட்ஸ் இருக்குது. லார்ஜஸ்ட் வந்து ட்ரைட்டன் நெப்டியூன். இது வந்து டியூன் அப்படின்னு வச்சுக்கோங்க, க்ளூ வந்து அதுதான். ஸோ இது வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் இன் கலராக இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ் பார்த்தோம்னா பிளானட்ஸ் நெப்டியூனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா பிளானட்ஸுமே வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ். இது வந்து கோல்டாகவும் இருக்கும், டார்க்காகவும் இருக்கும், ஏன்னா சன்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. 5 டுவார்ஃப் பிளானட்ஸ் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா ப்ளூட்டோ, சிரஸ், எரிஸ், மேக்னேக், ஹௌமியா. இது வந்து ஏதாவது ஒரு க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூட்டோ நமக்கு தெரியும், ப்ளூட்டோ, சிரஸ், எரிஸ், மேக்னேக் அண்ட் ஹௌமியா. சிரஸ், எரிஸ், மேக்னேக் அண்ட் ஹௌமியா, இது 5 வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மூன் பற்றி பார்க்கலாம். மூன் வந்து நம்ம எர்த்தோட சேட்டலைட். இது ரிவால்வ் அரவுண்ட் எர்த்தை எப்படின்னா 27 days and 8 hours. எர்த்தை வந்து ஒரு வாட்டி சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா, மூன் வந்து எர்த்தை ஒரு வாட்டி சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நாள்னா 27 days and 8 hours. It takes same time to complete. ஸோ சேம் டைம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் சேம் டைம் தான். நோ அட்மாஸ்பியர் கிடையாது. சர்ஃபேஸு கிரேட்டர்ஸ் கிரியேட்டட் பை மீட்டியர்ஸ். அதோட சர்ஃபேஸ் எப்படின்னா பள்ளமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி ஆச்சுன்னா மீட்டியர்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் எர்த் எவ்வளோன்னா 3,84,400 kilometers. 3,84,400 kilometers நீங்கள் வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 1/4 ஆஃப் எர்த்து. ஒன்லி செலஸ்டியல் பாடி
வேர் ஹியூமன் பீயிங் லேண்டட். நம்ம ஹியூமன் வந்து லேண்டான ஒரு செலஸ்டியல் பாடி இருந்தால் 3. இந்தியா ஃபர்ஸ்ட் எவர் மூன் மிஷன் என்னென்னா சந்திராயன் 1 எப்போ போனாங்கன்னா 2008. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் என்னென்னா ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் மூவ். ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட் தட் மூவ். இது எதுக்கு நடுவில் இருக்குன்னா மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். இது எவ்வளோன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்க, பிளானட்டாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க, மைனர் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க ஆஸ்ட்ராய்ட்ஸை. நெக்ஸ்ட் வந்து காமெட்ஸ் வந்து செலஸ்டியல் பாடிஸ் மேடப் ஆஃப் ஹெட் அண்ட் டெய்ல். காமெட் தான் நம்ம வால் நட்சத்திரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த இது ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கும். ஹெட் வந்து ஐஸ் இருக்கும், டெய்லில் வந்து கேஸ் இருக்கும். சரிங்களா? அப்புறம் ஹாலிஸ் காமெட் தான் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் காமெட்டாக. இதுதான் வந்து எர்த்துக்கு வந்து எவ்ரி 76 இயர்ஸ் பக்கத்தில் வருமா. நெக்ஸ்ட்டு மெட்டியோர்ஸ் அண்ட் மெட்டியோரைட்ஸ். மெட்டியோர் வந்து ஸ்டோன் மாதிரி இருக்கும். வைல் என்டரிங் எர்த்